ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என கண்பானவர்களே, 100க்கு அதிபதியின் கூற்றை கேட்ட இயேசு, நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்கள் உண்டு, அவர்கள் நான் வா என்றால் ஒருவன் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொல்லி, நீர் எந்த அதிகாரத்திற்கும் கீழ்ப்படாத சகல அதிகாரத்தையும் உடையவர், உமக்கு எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இந்த வியாதி கீழ்ப்படியும் என்கிறதை இயேசுவுக்கு குறிப்பாய் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டதை இயேசு இங்கே சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் என்று ஆச்சரியப்படுகிறார். இயேசுவை ஆச்சரியப்படுத்தின இந்த விசுவாசத்தில் என்னதை இயேசு கண்டார்? முதலாவது அவர் கண்டது, அவர் தாழ்மையை கண்டார். என கண்பானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை குறித்த பெருமை அல்ல, உங்கள் வாழ்க்கையிலே தாழ்மை வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது அவனுடைய தாழ்மையுள்ள விசுவாசம். என கண்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்தினால் காரியங்களை சாதித்திருக்கலாம். அது உங்களிலே பெருமையை கொண்டு வருமானால் அது உங்களுக்கு சிறுமையை தான் கொண்டு வரும். அது தேவனுடைய பார்வைக்கு அது ஆச்சரியத்தை தராது, அருவருப்பை தந்துவிடும். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு அது எப்படிப்பட்ட பெருமை என்றாலும், உங்கள் பணத்தை குறித்து தான் பெருமை இருக்க வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் உங்களை கொண்டு நடப்பிக்கிற கிரியைகளை, நடப்பித்த கிரியைகளை குறித்து நான் எப்படி, இவன் எப்படி என்று ஒப்பிட்டு மற்றவர்களை சிறுமையாய் நினைத்து பெருமைப்படுகிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் விசுவாசமும் தேவனிடத்தில் ஆச்சரியத்தை கொண்டு வராது, அருவருப்பை கொண்டு வரும். இரண்டாவது, இவனிடத்திலே இருந்த காரியம் ஆண்டவரின் வார்த்தையின் மேல் விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும். என கண்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனத்தை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியர்களை கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் மேன்மைப்படுத்தி விடுகிறோம். இயேசுவை சுமந்த கழுதை இன்றைக்கு பேசப்படுவதற்கு காரணம் கழுதை அல்ல, இயேசு. கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலும் மேன்மையானவர்கள் அல்ல. இதை நம்ம உணர்ந்து வாழணும். ஊழியர்களை கனப்படுத்திட்டு அவங்க சொல்லுகிற வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கனப்படுத்த மறந்தோம்னா அது ஆண்டவருக்கு வேதனையை தான் உண்டாக்கும், ஆச்சரியத்தை உண்டாக்காது. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அடுத்து தன்னை உணர்கிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன். அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டதற்கு காரணம் தன்னுடைய தகுதியின்மை, தன்னுடைய தன்மையில் இருக்கிற அதிகாரம். தான் எதற்கு கீழ்ப்பட்டவன்? ஒருவனும் தன்னை எண்ணுகிறதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஆண்டவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார், மறந்துடக்கூடாது. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட துறவு மணல், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு மணல், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்து. மண்ணை கண்மலையா மாத்துறாரு. மண்ணு தான். ஆனா ஆண்டவர் கண்மலையா மாத்திட்ட உடனே பெருமை அடைந்து விடக்கூடாது. நம்ம நிலைமையை உணரணும்.
அடுத்து இவைகளின் மூலம் ஆண்டவருடைய மகத்துவத்தை, அவர் அதிகாரத்திற்கு கீழானவர் அல்ல, எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர். அவருக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும், எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த நோயும் அவருக்கு கட்டுப்பட்டது, என்னுடைய பிரச்சனையும் அவருக்கு கட்டுப்பட்டது. என் பிரச்சனைக்கு பதில் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று அவன் எண்ணவில்லை. இந்த பிரச்சனைக்கு வழி என்னன்னு புலம்பல. கர்த்தருக்கு கட்டுப்பட்டது, இயேசுவுக்கு கட்டுப்பட்டது, அவருக்கு கீழ்ப்பட்டது. இயேசுவினுடைய வல்லமையை, அவருடைய தடையில்லாத வல்லமையை, அவருடைய நிகர் இல்லாத வல்லமையை, அவருடைய அதற்கு ஒப்பான வல்லமை எதுவும் இல்லை, அதிகாரம் எதுவும் இல்லை என்கிறதை உணர்கிறத பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசுகிறவர் எங்களோடு பேசும், எங்கள் விசுவாசத்தை உருவாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.